இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நம்ம எப்பயும் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம மஷ்ரூமை தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோங்க. அதே மாதிரி காளான் நான் ஒரு டப்பா வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணி நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய், ஒரு மிளகாய் சின்ன மிளகாய் தான் நான் எடுத்துருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கூட வத்தல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் காளான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். காளான் ஏன்னா நமக்கு வதங்கி வரும்போது கம்மியாயிரும். அப்போ அந்நேரம் நம்ம உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு அளவு தெரியாது, கூடிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம காளானை வதக்கி எடுத்துக்கலாம். மூட வேண்டாங்க, காளானில் நமக்கு தண்ணி விழுகும். இப்போ காளான் நமக்கு நல்லா கொஞ்சம் போட்டதுக்கு இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே தான் சேர்த்துறானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எப்பயும் ஒரே மாதிரி நம்ம மஷ்ரூம் வாங்கினா குழம்பு வைப்போம், இல்லைனா கிரேவி வைப்போம், இல்லைனா ரோஸ்ட் வைப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரசம் சாதத்தை வச்சு இது சைடு சாதத்தை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நமக்கு நல்லா சுடு சாதத்து மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இது வந்து நமக்கு சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம செயற்கையாக வாங்கி வைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த இது வந்து நம்ம வச்சு சூடாக சமைச்சு சாப்பிடும்போது மஷ்ரூம் நல்லா இருக்குங்க. நேராகி நம்ம சாப்பிட்டாலே ரஃப் ஆகிரும். இது வந்து ரப்பர் மாதிரி ஆகிரும். நல்லா சுட சுட வச்சு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நம்ம வாங்கினது அளவு விட கம்மியாகிடும் வைக்கும்போது. இதுக்கு வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் இருக்காதுங்க, 10 நிமிஷம் தான். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது தான், எனக்கு காளான்னு நமக்கு தண்ணி நீர் சத்து இருக்கும். அதனால் இப்போ நம்ம மூடி போடும்போது ரொம்ப நமக்கு காளான் தண்ணி வெளியே விடுங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி வற்றி வரும்போது டைம் எடுக்கும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி அக்கா வச்ச ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள். மஷ்ரூமு ரொம்ப அதிகம் தண்ணி வெளியில் வராது. நம்ம ஓப்பன்லேயே வச்சு வதக்கும்போது பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் வதக்கின பார்த்தீங்கன்னா தண்ணியே அவ்வளோ வெளியில் வரும் பார்த்தீங்களா. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மஷ்ரூம் வாங்கினா தெரியாதவங்களுக்கு. இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், சிறிய ஜீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறையா போட்டு வதக்கும் போது உங்களுக்கு நல்லா ஒரு சாதத்துலலாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ரசம் வச்சுட்டு கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இந்த மாதிரி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் கூட நமக்கு மேட்ச் ஆகும் சைடிஷாக. இதில் கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துக்குங்க. ஒரு காளான் வாயில் படும்போது ஒரு சில்லும் வாயில் பட்டு சாப்பிடும்போது ரொம்ப கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சுருக்கோங்க காளானை. இப்போ மல்லியில் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த இது வைக்கும்போது முடிஞ்சளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சிங்களாக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. சாதத்து மேலே நல்லா சுடு சாதத்து மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.